லைக் இட்டா உன்னை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்களா? ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு டிஎம்எஸ் விளாக்ஸ். இன்றைக்கி விளாக் வந்து யூரோப்பா பார்க்கில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண 2 டேஸோட விளாக் தான் போட போகிறோம். நாங்கள் போன ரைட்ஸு, அதுக்குள்ளே பார்த்த சின்ன சின்ன விஷுவல் ட்ரீட்ஸு, அப்புறம் பசங்களோட பண்ண சேட்டைங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. என்ட்ரன்ஸில் ஒரு மீட் அண்ட் க்ரீட் இருந்தது. அங்கே மிக்கிலாம் இருந்தாங்க. அவங்க கூட போய் பசங்க போய் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க. உள்ளே 2 ட்ரெயின் இருந்தது. ஒன்று எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், இன்னொன்று பனாரமிக் ட்ரெயின். நாங்கள் வந்து பனாரமிக் ட்ரெயினில் வந்து உள்ளே சுற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரைட் உட்காந்துருக்கீங்க. ரெட் ட்ரெயின்லையா? பனாரமிக் ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. மொத்தமாக நாங்கள் திரும்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். அந்த ரைடு வந்து பெருசாக இருந்ததுனால அந்த வீடியோ மட்டும் நான் தனியாக போட்டுறேன். இப்போ இந்த ரைடு வந்து யூரோ டவர். இது மேலே போயிட்டு ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி சுற்றி அந்த மொத்த பார்க்கையும் காமிச்சிது. மேலேருந்து நம்ம என்னென்ன எங்கெங்கே இருக்குது அந்த ரைடுன்னு பார்த்து நம்ம அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நேவிகேட் பண்ணிக்கலாம். இடிச்சேன்னா உனக்கு லைசன்ஸ் தர மாட்டாங்க, சரியா? ஆமா, இடிக்காம ஓட்டினோம், சரியா? ஃப்ளைட் ஓட்ட போறியா? முதல்ல இதை ஓட்டு, அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் சப்மரீனா? வாட்டர் ஜெட். சரி வா வா, ரைடு போலாம் வா. இதான் தக்ஷனோட ஃபர்ஸ்ட் டாஸ்க், சரியா? இடிக்காம ஓட்டிடணும். இடிக்காம ஓட்டுறா தக்ஷன், இடிச்சிடாதேன்னு. இடிக்காதடா, இடிச்சா லைசன்ஸ் தர மாட்டாங்க. எப்படி ஸ்ட்ரைட்னா இடிச்சிட்டேனா அவ்வளவுதான். அச்சச்சோ, ஓ இடிக்கிறியே தக்ஷனு. ஏய், இது ஆபரேட் பண்றதும் இருக்குப்பா. டேய், உனக்கெல்லாம் யாருக்குமே லைசன்ஸ் தர மாட்டாங்க தக்ஷனு. அவனை ஏன் பண்ணி வர டென்ஷன் பண்ற? ஓட்டு ஓட்டு ஓட்டு. சூப்பர் தக்ஷன், சூப்பரா ஓட்டுறா நீனு. ஓட்டுறா. அப்படிலாம் ஓட்டக்கூடாதுடா, பொறுமையா ஓட்டுறா. உன்னை நம்பி அம்மா, உன்னை நம்பி நாங்க 3 பேர் உட்காந்துருக்கோம். பார்த்து பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடாங்களே. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. சூப்பர் சூப்பர். How do we even drive the car? தெரியாம ஏன்டா டிரைவிங் சீட்ல வந்து உட்கார்ந்த? ஆட்டோ. இப்போ இவர் என்ன டிரைவ் பண்ணாரு? நான் ஆட்டோ டிரைவ் போட்டேன். But you did a good job தக்ஷன். எட்டி பார்க்க கூடாது. வெரி குட். ஆட்டோ டிரைவ். உனக்கு லைசன்ஸ் கன்ஃபார்ம். பசங்க அவங்களே குட்டியாக போட் ஓட்டுற மாதிரி ஒரு குட்டி ரைடு, ஓவல் ஷேப்பில் இருக்கும். பேரண்ட்ஸும் கூட அப்படியே நடக்கலாம். சம்டைம் பேரண்ட்ஸே தள்ளி நாங்கள் போட்டை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட்டாக நிறைய ரைடு இருந்தது. பேரண்ட் கிட் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருந்தது. அதுவே சுத்திக்குது. க்யூட்டான ரைடு இது. சாம்பவி சூப்பரா இருக்கா? அதுவே சுத்துதாமோ? இடிச்சிடிச்சு சுத்துது. கியூட்டான ரைட். ஒரு குட்டி பிளே கிரவுண்ட்.
ஃபேமிலி ரைட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. பெரிய பெரிய ரைட் தான் இல்லை. சில ரைடுக்கு ஷாம்பவி அலோடு இருக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஒரு பேரண்ட் மட்டும் ஸ்விட்ச் பண்ணி போயிட்டு வருவோம். பெரிய ரைடில் தக்ஷனுமே அலோடு இல்லை. அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அவர் மட்டும் போயிட்டு வந்தார். இது ஒரு ஷூட்டிங் கேமு. விளையாடுற ஆர்வத்தில் நான் உள்ளே ரெக்கார்ட் பண்ணல. கடைசியாக ஸ்கோர் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணேன். இது எப்படி இருக்கும்னா கன் மாதிரி இருக்கும். பெரிய அதாவது ஒரு ஓல் பண்ணுற கன் மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து ஸ்கோர் அடித்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறோம் அதான் கேமு. இந்த கேம் வந்து நாங்கள் 2 டேஸ்மே போனோம். நல்லா இருந்ததுன்னால. எதுவுமே ஷூட் பண்ணலையாடா? மம்மி 452 எடுத்துட்டேன். இங்க பாரு மார்க், அது பாரு கிரீன் கலர்ல மார்க் வருதுல்ல, அதெல்லாம் ஷூட் பண்ண. இது இன்னொரு ஷூட்டிங் கேமு. உள்ள ட்ரெயின் மாதிரி இருக்கும். அந்த நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் உட்காந்துட்டு நம்ம ஷூட் பண்ணிகிட்டே போகணும். டார்கெட்டை ஷூட் பண்ணிகிட்டே நம்ம வந்து போகணும். இது வந்து கிட்டத்தட்ட 3 to 4 minutes இந்த ரைடு இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த விஷுவலாக அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி டிஸ்னியில் லாஸ்ட் இயர் நாங்கள் டிஸ்னி போகும்போது இதே மாதிரி ஒரு ரைடு இருந்தது. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே யூரோப்பா பார்க்கில் இருக்கிறது முக்கால்வாசி டிஸ்னியில் இருக்க ரைட் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி. டிஸ்னியில் இருக்கிறது வந்து கிளாஸாக இருக்கும் அந்த ரைடெல்லாம். நீங்கள் யூரோப்பா பார்க்கா டிஸ்னியா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது, ஏதாவது சூஸ் பண்ணுன்னா கம்பல்சரி டிஸ்னி போங்க. யூரோப்பா பார்க்கோட அந்த கிளாஸ்னஸ் ஃபீல் பண்ணலாம். ஏன்டா இவ்வளோ சில்லு வச்சிருக்கீங்க? அதுக்கு இவ்வளோ சில்லா? அப்பா இவ்வளோ ட்ரெயின் ட்ராக் மாதிரியும் அதுக்குள்ளே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி விஷுவல் ட்ரீட்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீமில் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே உட்காந்துட்டு போகும்போது சைடில் நம்ம பார்த்துக்கிட்டே போனோன்னா அந்த டாலு, அந்த டெக்கரேஷன்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டி பசங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். ஷாம்பவிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தால் அவளுக்கு வந்து ஒன்றொன்றும் அந்த கலரை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்லாம் போட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போது பசங்க வந்து ஜாலியாக பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த ரைட்ஸ் எல்லாம். நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து போர் அடிச்சிடும், எப்படா உணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த ரைடுக்கெலாம் வந்து 40 minutes 45 minutesலாம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா கடுப்பாயிடும் உள்ளே போனதுக்கப்புறம்.
மிதி மிதி அம்மோ நீ மிதிச்சாதான் வண்டி போவோம். நான்லாம் மிதிக்கவே இல்லை. இது போலயே இந்த போட் ரைடு நாளைக்கு போலாமா தங்கம்? அம்மா அம்மா இது ஒரு போட் ரைடு, குட்டி போட் ரைடு தான். நல்லா இருந்தது. அதுக்குள்ளே இருந்த வியூ, அந்த பெரிய லேக் மாதிரி இருந்தது. அந்த லேக்கில் போட் போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த போட் வந்து உள்ளே நேவிகேட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஷாம்பவிக்கு ரொம்ப பிடிச்சது. ரைடை விட இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தா. சாம்பை ஒரு இதில் உட்கார வை. பாப்பாக்கு தான் ஃபஸ்ட் டைமு. அவள் அங்கேயே தான் நின்னா, கடைசி வரைக்கும் அங்கேயே தான் நின்னா. அவள் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அவளுக்கு ஓட்டவே தெரில. கொஞ்சம் நகர்ந்தாலும் யாராவது வந்து இடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவளுக்கு வெளில வரவே தெரியாது. அங்கேயே நின்றுட்டு இருந்தது. இந்த ரைடு வந்து பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் ரைடு. அந்த கடல் கொள்ளையர்களை பற்றி ரைடு. அது அந்த கதையெல்லாம் இருக்கும் இதில். அந்த ரைடில் அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நான் எல்லா ரைடுமே ஃபுல் வீடியோ எடுத்தேன். எல்லாம் 5 minutes 7 minutesனால் எல்லா வீடியோவும் எடுத்தேன். பட் எல்லாம் போட்டால் யாருக்குமே பார்க்க பிடிக்காது. அதனால் சும்மா அங்கங்கே கட் ஷாட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்த பொம்மையெல்லாம் வச்சு அந்த ஸ்டோரியெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்பா அப்பா இப்போ கீழே வருதுடா அப்பா. அது Are you scared? Hey, are you scared? No. ஒரு பெரிய ரைடு, பசங்க 2 பேருமே அலோட் இல்லை.
மேபி யாராவது ஒருத்தவங்க போயிட்டு வருவோம். இந்த ரைடுக்கும் அம்மு போனார். நான் எந்த பெரிய ரைடுக்கும் போகல. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஹைட்டில் இருந்தது. இவர் எப்படி தான் போயிட்டு வந்தாருன்னு தெரியல. இவர் ரைடு போகிற டைமில் அங்கே நிறைய பார்க் இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி ரைடுக்கெலாம் நானும் பசங்களும் போயிட்டு வருவோம். பெரிய ரைடு எல்லாமே வந்து வெயிட்டிங் டைம் 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். அதனால் அவர் போயிட்டு வர வரைக்கும் நான் பசங்களை எங்கேயாவது வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். இதெல்லாம் பார்த்தா அம்மா போகிற மாதிரி இருக்காடா அவனுக்கு. இதெல்லாம் போனா அம்மா அவ்வளவுதான். எங்கடா போறான்? பக்கத்தூர் கூட்டு போறானா என்ன? அம்மாவை இந்த ரைடுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது என்ன ரைடு? அது வந்து ப்ளூ ஃபயர் தான். இது பேர் தான் ஊடான். கொடூரமா இந்த ரைட் போலான்னு வந்திருக்கோம். இதை ஷூட் பண்ண முடியாதுடா, அவ்வளோதான். இதுக்கு மேலே வராது. அது சும்மா அங்கே டார்கெட் ஷூட் பண்ணோம், அவ்வளோதான். என்ன நினைச்சிருக்க? யூ டோன்ட் லைக் இட்டா? உன்னை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்களா? நீ திருப்பி அடிச்சிருக்க வேண்டியதானே? நம்ம ஒருத்தங்க தான் இருந்தோம் போட்ல, அவங்க 4 பேர் இருந்தாங்களா. இட்ஸ் ஓகே, சரி, இட்ஸ் ஓகேவா. அம்மு இல்லாத டைமில் இந்த ரைடு போகலான்னு போயிட்டு நான் ஒருத்தி எத்தனை பேர் அடிக்க முடியும்? எல்லோரும் சேர்த்து எங்களை அடிச்சிட்டாங்க. அதான் மேடம் கோச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட சொன்னேன். அப்பா வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம இந்த ரைடுக்கு போயிட்டு எல்லாரையும் அடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். வச்சு பால் அப்படியே சக்கரலாம். தாத்தா பாரு, தாத்தா மொத்தமா பால் கொட்ட போறாரு. அங்க பாருங்க, அங்க பாரு. தலையில கை வச்சுட்டு நில்லு. தலையில கை வை சாம்பவி. தலையில கை வை. இதே ரைடு வந்து சின்ன வயசில் கிஷ்கிந்தாவில் போயிருக்கேன். கிஷ்கிந்தாவில் இந்த ரைடு வந்து ரொம்ப பயமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் இருக்கும். இதில் அப்படி இல்லை, ஜாலியாக தான் இருந்தது இந்த ரைடு. இங்கே பாருடா, உள்ளே வந்து ஆர்கேட் கேம்ஸ் இருந்தது. இது வந்து ஒரு 4-5 லொக்கேஷனில் இருந்தது உள்ளேயே. இதுக்கு நம்ம தனியாக பைசா பே பண்ணி நம்ம கார்டு வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணோம். இது அதுக்கப்புறம் வர டக் கேம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கேஷ் பே பண்ணி விளையாடணும். பசங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டக் எடுக்கிறது அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் டிக்கெட்டில் இன்க்ளூடட் இல்லை. இதில் பசங்க 2 பேரும் 2 பொம்மை எடுத்தாங்க. இப்போ அந்த பொம்மை எங்கன்னு கூட எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரொலாண்டிக்கா போனோம். பட் நான் ரொலாண்டிக்கா போனதில் வந்து பெருசாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ரொலாண்டிக்காவில் வந்து ரைட்ஸ்க்கெலாம் முன்னாடியே லாக்கர் ரூம் இருந்தது. நாங்கள் லாக்கர் ரூமில் ஃபோன் வச்சுட்டு போயிட்டனால நான் உள்ளே எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 2 days ட்ரிப் முடிஞ்சிச்சு. பாய்.